பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் கேட்டாலும் தரமாட்டேன், என் பொண்ணோட கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்டினாலும் உங்ககிட்ட இந்த ரெஸ்டாரண்ட் வரவே வராது அப்படின்னு ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாங்க. என்னானாலும் சரி, இந்த ரெஸ்டாரண்ட்டை யாருக்கும் கொடுக்குற ஒரு நிலமையில நான் இல்லை அப்படின்னு பாக்கியா தான் முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இங்கே சுதாகரும் இந்த விஷயத்த கோபிக்கிட்டேயும் ஈஸ்வரிக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பொண்ணோட ஃபங்க்ஷன் வேறு இருக்குது, ஆனால் பாக்கியா இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு கோபி ஈஸ்வரி கிட்ட சொல்ல, எப்பயும் போல் ஈஸ்வரி இங்கே பாக்கியா மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரியே பேசுகிறாங்க. வீட்டுக்கு வந்த பாக்கியாவை ஈஸ்வரி திட்டுறாங்க. என்ன பாக்கியா, நாளைக்கு உன் பொண்ணு இனியாவோட கல்யாணம், ஏதோ இனியாவுக்கு என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னேன், அவளுக்காக தான் நிறைய பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொன்னியே, இந்த ரெஸ்டாரண்ட்டை கூடவா நம்ம சம்மந்திக்கு தர முடியாது? நம்ம சம்மந்திக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம், உன் பொண்ணு இனியாவோட வாழ்க்கைக்காகவும் அவளோட கல்யாணத்துக்காகவும் கூட நீ இதெல்லாம் செய்ய மாட்டியா அப்படின்னு ஈஸ்வரி திட்டுறாங்க. அதுக்குடனே பாக்கியாவும், அத்தை என்ன பேசுகிறீங்க, எனக்கு இனியாவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், ஆனால் இப்போவே இனியாவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெஸ்டாரண்ட்டை கேட்குற உங்கள் சம்மந்தி இனியா கல்யாணத்துக்கு அப்புறமா என்னென்னலாம் கேட்க மாட்டாரு? அது மட்டும் இல்லை, இனியா கண்டிப்பாக அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழ்வாளா? எனக்கு என்னவோ இனியா மேலே ஆசைப்பட்டு தான் அந்த நிதிஷ் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. இப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சு ரெஸ்டாரண்ட்டை என்கிட்டேருந்து வாங்கணும்னு நினச்சிருக்காங்க. யாருக்காகவும் என் ரெஸ்டாரண்ட்டை நான் தரமாட்டேன். அதுக்குன்னு என் பொண்ணு இனியா வாழ்க்கை மேலே எனக்கு அக்கறையே இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. நீங்களும் உங்கள் பையன் கோபியும் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க. எப்படியோ உங்கள் சம்மந்தியை சமாளித்து கல்யாணத்தை நடத்தி வைங்க. முடியலைன்னா கல்யாணத்தை நிறுத்தினாலும் அதை நான் பற்றி கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா இனியாவுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உங்கள் பேச்சை கேட்டுட்டு வேறு வழி இல்லாமல் தான் சம்மதம் சொல்லியிருக்கா. அதனால் கல்யாணம் நின்னா நானும் கஷ்டப்பட மாட்டேன், இனியாவும் கண்டிப்பாக மனசு வேதனைப்படவே மாட்டா. ஆனால் என் ரெஸ்டாரண்ட்டை தந்ததுக்கப்புறமா தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு உங்கள் சம்மந்தி சுதாகர் சொன்ன மாதிரியே நீங்களும் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியலக்ஷ்மி. உடனே கோபியும், பாக்கியா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத, பெரிய வீட்டுக்கு மருமகளாக போக போகிறா நம்ம இனியா, அந்த சந்தோஷத்தில் நான் இருக்கேன். உன்னால் இந்த கல்யாணம் நின்றக்கூடாது. வேணும்னா நீ என் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகிக்கோ, என் ரெஸ்டாரண்ட்டை கூட நீ எடுத்துக்க, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் உன் ரெஸ்டாரண்ட்டை இப்போ இனியாவுக்கு நீ கிஃப்டாக கொடுத்துடக்கூடாதா? நீ அப்படி செஞ்சனா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்ல, யாருக்கு என்ன செய்யணும், யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக என் பொண்ணு இனியாவே இதுக்கு சம்மதம் சொல்லவே மாட்டா. நீங்கள் இந்த குடும்பத்துலேருந்து போனதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு தான் நான் இந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்திட்டு வந்திருக்கேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆயிருக்கேன். திடீர்னு யாரோ வந்து கேட்டால் உடனே கொடுக்கணும்னு ஏதாவது அவசியமா என்ன? எனக்கு விருப்பமானால் தானே நான் கொடுக்க முடியும். நீங்கள் சொன்னீங்களேன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது. நீங்களே உங்கள் சம்மந்திக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போக, இங்கே வீட்டில் எல்லாரும் பாக்கியா எடுத்த முடிவால் பாக்கியா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இங்கே இன்னொரு பக்கம் இனியாவுக்கும் நிதிஷ்க்கும் ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே இனியா என்ன நடக்க போதோ தெரியல. அம்மா வேற ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்களே. இப்போ இந்த நிதிஷோட அப்பா அம்மா கிட்ட எதுக்காக ரெஸ்டாரண்ட்டை கேட்கணும்? இதை தான் முன்னாடியே அம்மா சொன்னாங்க, ஆனால் நான் தான் புரிஞ்சுக்காமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் போலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது இங்கே பாக்கியா இங்கே சுதாகர் சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கலனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யனே தெரியல. அந்த சமயம் இங்கே செல்வி பாக்கியலக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா, என்னக்கா அங்கே இனியா பாப்பாவோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்குதா? எதுவும் பிரச்சனை இல்லையே? உன் சம்மந்தி உன்னை தேடி வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை தர சொல்லி கேட்டாரே, நீ என்னக்கா முடிவெடுத்திருக்க? ஓ மாமியாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை செஞ்சுருப்பாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இன்னும் எத்தனை நாள் தான் கோபி பேச்சையும் என் மாமியார் பேச்சையும் கேட்டுட்டு அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் நானும் ஒத்து போக முடியும்? அதனால் தெளிவாக சொல்லிட்டேன், யார் கேட்டாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டை தர முடியாதுன்னுட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆனேன்னு எனக்கு மட்டும்தானே செல்வி தெரியும். இதில் என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஒன்றும் இல்லை. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இரு செல்வி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கியா ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே இனியாவும் மாப்பிள்ளையும் ஒன்றா சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு நிற்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாத்தியா கோபி, இங்கே இனியா மனசு மாற மாட்டாளோ, இந்த கல்யாணத்தை செஞ்சுப்பாளா மாட்டாளான்னு ரொம்பவே குழப்பத்தில் இருந்தேன். ஆனால்
மாப்பிள்ளை நம்ம இனியாவுக்கு ஏற்ற மாதிரியே இருக்காரு. நாம் நினச்சதை விட பெரிய இடத்துல இப்படி ஒரு வரன் தேடி வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக மாப்பிள்ளை இனியாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிதிஷை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கார்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நானும் மாப்பிள்ளையை பற்றி விசாரித்தேன், ரொம்ப நல்லவர் போல அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் எழிலுக்கு பாக்கியாவோட நிலமை நல்லாவே புரியுது. அம்மா கண்டிப்பாக சந்தோஷமாக இல்லை. இங்கே இனியாவோட கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் அந்த சுதாகரை நினச்சி அம்மா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்ச எழிலும் இங்கே பாக்கியா கிட்ட மெதுவாக பேசி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இனியாவோட கல்யாணம் தான். இது வரைக்கும் வந்துருச்சுலம்மா, இனி ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் இனியாவுக்கும் இந்த கல்யாணத்தில் சம்மதம் தான் போல். பாருங்கள் மாப்பிள்ளை கிட்ட சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டா. இனி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மான்னு சொல்ல அந்த சுதாகர் தான் என்ன சொல்வாரோ தெரியல. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரோன்னு பயமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா அவர் என்ன வேணாலும் செய்வார் என்னுடைய ரெஸ்டாரண்ட் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, பார்த்துக்கலாமா, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். ஆனால் இனியாவோட கல்யாணம் மட்டும் இத்தனை பேர் வந்ததுக்கப்புறமா நின்றக்கூடாதுமா, அப்படி ஏதாவது நடந்தால் யாராலையும் தாங்கிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு பாக்கியா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கும்போது அங்கே சுதாகரோட குடும்பத்திலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அதே மாதிரி இங்கே ஈஸ்வரி யாரெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்களோ சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வர ஈஸ்வரி கிட்ட இங்கே ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரியும், பார்த்தீங்களா என் பேத்தி இனியாவுக்கு எப்படிப்பட்ட வரன் கிடச்சிருக்குன்னு, எல்லாத்துக்கும் காரணம் என் பையன் கோபி தான். அவன் தான் இந்த கல்யாண ஏற்பாடையே செஞ்சான். பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை, தான் பொண்ணை பற்றின அக்கறையும் கிடையாது. ஆனால் கோபி பாக்கியாவை பிரிஞ்சு வாழ்ந்தாலும் இனியாவுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கான். இனியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றது மட்டும்தான் எங்களுடைய ஆசை. இனியா கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் கோயிலுக்கெல்லாம் போகணும்னு நான் நினச்சி வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு வந்த சொந்தக்காரங்க கிட்டலாம் பேசி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி. அந்த சமயம் அங்கே ஃபங்க்ஷனுக்கு போலீஸ் ஒரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வராங்க. போலீஸை பார்த்த உடனே ஒன்றும் புரியாமல், அம்மா எதுக்குமா இப்போ இங்கே போலீஸ் வராங்கன்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரியும், நாம் என்ன சாதாரண குடும்பத்திலையா பையன் எடுத்திருக்கோம், அவங்க எவ்வளோ பெரிய குடும்பம், சுதாகர் தான் போலீஸ் எல்லாம் வர வச்சுருப்பாங்களா இருக்கும், சுதாகர் சொன்னால் போலீஸ் வரமாட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி பேசிட்டு போலீஸ் வந்ததை கூட பெருசாக நினைக்காம இருக்கிறாங்க ஈஸ்வரி. அந்த சமயம் அங்கே வந்த போலீஸும், ஆமாம் மாப்பிள்ளை பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, மாப்பிள்ளை பையன் பேர் நிதிஷ். ஆமாம் நீங்கள் எதுக்காக கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை மாப்பிள்ளை பையனை விசாரிக்கணும், முதல்ல இந்த ஃபங்க்ஷனெல்லாம் நிப்பாட்டிட்டு அவரை கீழே வர சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதை பார்த்த உடனே கோபிக்கு என்ன செய்யனே தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கன்னு ஒன்றும் புரியலையே, எனக்கு குழப்பத்தில் இருக்காங்க. உடனே பாக்கியாவும், எழில் நீ அங்கே போய் என்ன ஏதுன்னு பாரு, மாப்பிள்ளைய போலீஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே உடனே சுதாகர் வராரு. சார் மாப்பிள்ளை பையன் என்னோட பையன்தான், எதுக்காக அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும், என்ன பிரச்சனையோ என்கிட்ட சொல்லுங்கள். இங்கே நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் வைக்க வேண்டான்னு சொல்கிறீங்க, என்ன சார் ஆச்சு, என்ன பிரச்சனை, என் பையன் அப்படி என்ன சார் தப்பு பண்ணான் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பையன் செஞ்சது எல்லாமே தப்பு தான், நீங்கள் வேணும்னா உண்மையெல்லாம் வெளியில் வரக்கூடாதுன்னு மறைக்கலாம், ஆனால் உண்மை தெரியாமல் உங்கள் பையனை இந்த பொண்ணு இனியா கல்யாணம் பண்ணால் பெரிய பிரச்சனை வரும்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்த தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியா, கோபி, ஈஸ்வரி அங்கே இருந்த எல்லாருமே பேரதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. அப்படி இந்த நிதிஷ் என்ன தான் செஞ்சான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ் கூட வந்த அந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்கே இருந்த எல்லார்கிட்டேயே சொல்கிறாங்க, இந்த நிதிஷை நம்பி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும்னு நினச்சது பெரிய தப்பு. நிதிஷ் யார், என்ன செஞ்சுருக்கான்னு விசாரிக்காமல் இப்படியா கல்யாணம் ஏற்பாடை செய்வீங்க, எப்படி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறேன்னு ஏமாற்றி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினாங்களோ அதே மாதிரி தான் இந்த நிதிஷ் என்னையும் ஏமாற்றிட்டான், என் வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டான். இந்த நிதிஷ் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்கே இவ்வளோ தூரம் ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. நாளைக்கு நிதிஷோட கல்யாணம்னு தெரிய வந்த உடனே நான் தான் இந்த நிதிஷ் செஞ்ச தப்பெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சுதாகர், இந்த பொண்ணு பொய் சொல்கிறா, கண்டிப்பாக என் பையன் அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் நல்லா பிஸ்னஸ் செய்கிறோம், ரொம்ப பணக்காரங்களாக இருக்கோன்றதுக்காக இந்த பொண்ணு
ஏமாற்றி பணம் வாங்குறதுக்காக கூட இப்படியெல்லாம் செஞ்சுருக்கலாம். அதனால் என் பையனை சந்தேகப்படாதீங்க, ஃபங்க்ஷனை நிப்பாட்ட வேண்டாம், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சுதாகர். உடனே இனியா சொல்கிறாங்க, போதும் போதும், யாரும் இதுக்கு மேலே பேச வேண்டாம். எனக்கும் நிதிஷுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இந்த பொண்ணு எதுக்காக பொய் சொல்லி ஏமாற்றணும்? அவங்களுக்கு அப்படி என்ன பெரிய அவசியம் வந்தது? கண்டிப்பாக இந்த சுதாகர் ஏதோ பொய் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நிதிஷ், நீங்களாவது உண்மையை சொல்லுங்கள், இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்கள விரும்புகிறதா சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்களா என்னன்னு கேட்குறாங்க இனியா. உடனே இங்கே நிதிஷும் பதில் பேசாமல் திருன்னு முழிக்க சுதாகர் சொல்கிறாங்க, இல்லைம்மா இனியா, இங்கே ஏதோ தப்பு நடக்குது, நான் முதல்ல போலீஸ்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்ல. வேண்டாம், யாரும் பேச வேண்டாம், அதான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, போலீஸ் எதுக்கு வந்தாங்களோ அதை செய்யட்டும், விசாரிக்கட்டும், உண்மை என்னன்னு வெளியில் வரட்டும். அது மட்டும் இல்லை, உண்மை என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். நானும் உங்கள் பையன் நிதிஷை கல்யாணம் பண்ணுவேன். அது வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம் அப்படின்னு இனியா சொல்லிடுறாங்க. உடனே பாக்கியலட்சுமியும், ஆமாம் ஆமாம், எதை நம்பி என் பொண்ணை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு மருமகளை அனுப்புறது? இப்போ ஃபங்க்ஷன் நடக்கும்போதே போலீஸ் தேடி வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாவது உண்மை தெரிஞ்சு என் பொண்ணு அழுகிறத விட போலீஸ் விசாரிச்சதுக்கப்புறமா கல்யாணம் நடக்கலாமா வேண்டாமான்னு அப்புறமா நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சுதாகரை பார்த்துக்கிட்டே இங்கே பாக்கியலட்சுமி சொல்ல, அங்கே நிதிஷை தனியாக கூட்டிகிட்டு போய் போலீஸும் விசாரிக்கிறாங்க. இவங்களை உங்களுக்கு தெரியுமா? இவங்களை நீங்கள் விரும்புனீங்களா? அப்புறம் எதுக்காக இந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணலை? எதுக்காக இனியான்ற வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க? நீங்கள் பொய் சொன்னது உண்மைதானா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க நிதிஷும் வேறு வழி இல்லாமல், ஆமாம், இந்த பொண்ணை நான் விரும்பினேன், ஆனாலும் நான் ரொம்பவே வசதியாக உள்ளவன், ஆனால் இவங்க அப்படி கிடையாது, எங்கள் குடும்பத்துக்கு இவங்க ஒத்து வர மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் ஒதுங்கிட்டேன். இப்போ இனியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சதுக்கப்புறமா கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இந்த பொண்ணு வேணும்னே வந்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்ல போலீஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. உடனே கோபி, எழில், செழியன், பாக்கியான்னு எல்லாரும் பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்த போலீஸும் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு பொய் சொல்லலை, இந்த நிதிஷ் தான் நிறைய பொண்ணுங்க கிட்ட நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிப்பேன்னு நம்பிக்கை கொடுத்து இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறதா ஏற்கனவே எங்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் இந்த உண்மையெல்லாம் வெளியில் வந்தால் நிதிஷோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வரும்னு சுதாகர் எவ்வளவோ பொய் சொல்லி மறைச்சிருக்காரு. ஆனால் இப்போ இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் இப்போ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. சுதாகருக்கும் இந்த இனியாவுக்கும் கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த பொண்ணு சும்மா விட மாட்டாங்க. அதனால் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உடனே இங்கே சுதாகர்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பையன் எங்களை தேடி வந்த இந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் உங்கள் பையனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வேண்டியதாக போயிடும், வேறு வழியே இல்லை, கம்ப்ளைண்ட் வந்தாச்சு, அதுக்கு நாங்கள் பொறுப்பாக ஒரு முடிவெடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே உடனே பாக்கியலட்சுமி சொல்கிறாங்க, என்ன சுதாகர் சார், என்னென்னவோ பேசுனீங்க, இந்த மாதிரி ஒரு பையனுக்கு தான் என் பொண்ணை இங்கே பொண்ணு கேட்டு வந்தீங்களா? இதுக்காக தான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை வேற கேட்டிங்களா? பார்த்தீங்களா இந்த சுதாகர் யார், சுதாகரோட பையன் எப்படிப்பட்டவன்னு இப்போவாது உங்களுக்கெல்லாம் தெளிவாக புரிய வருதா அப்படின்னு பாக்கியா இங்கே ஈஸ்வரியவும் கோபியவும் பார்த்து கேள்வி கேட்குறாங்க. உடனே எழில் சொல்கிறாங்க, இதுக்கு தானே அம்மா சொன்னாங்க, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும், இனியா படிக்கட்டும்னு. இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்தாச்சு, நாளைக்கு கல்யாணம், அதுக்குள்ளே போலீஸ் வந்து இந்த நிதிஷை பற்றின உண்மையை சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு அந்த நிதிஷையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்காக தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு கோபியை பார்த்து கேள்வி கேட்க கோபி தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இங்கே செழியனும், அம்மா இப்படிலாம் நடக்கும்னு தெரியாதுமா, நாங்கள் விசாரித்தப்ப கூட நிதிஷை பற்றி எல்லாரும் நல்ல விதமாக சொன்னாங்க, ஆனால் நிதிஷ் இன்னொரு பொண்ணையும் இப்படி ஏமாத்திருக்காருன்னு இப்போ தானமா தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்ல, நீ அமைதியாரு செழியா, உன் அப்பா பாட்டி என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு இருப்பேன், ஆனால் இப்போ பாரு அழுதுட்டு நிற்கிறது உன்னோட தங்கச்சி இனியா. இதில் இந்த சுதாகர் கேட்டாருன்னு என்னோட ரெஸ்டாரண்ட்டை வேற தர சொன்னீங்களே, உங்கள் பேச்செல்லாம் கேட்டு என் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருந்தா நான் தான் ஏமாந்து போய் நின்றுக்கணும். என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற உரிமை இப்போ எனக்கு மட்டும்தான் இருக்குது. இனியா நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, அம்மா அதான் அந்த நிதிஷை பற்றி இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த கல்யாணம் நடக்க வேண்டாமா? நீ எதுக்குமா உன் ரெஸ்டாரண்ட்டை இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்? அது மட்டும் இல்லை, அதான் போலீஸே நிதிஷை கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல, கல்யாணம் நின்றுச்சுன்னு சந்தோஷப்படணும். இப்போவாது இந்த நிதிஷை பற்றி நம்மளுக்கெல்லாம் தெரிய வந்ததேன்னு நிம்மதியாக இருக்கணுமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படிலாம் நடந்தால் நான் எப்படிமா தாங்கியிருப்பேன்? எப்படிமா என்னால் இதெல்லாம் பொறுமையாக பொறுத்து போக முடியும்? அப்பா பேச்சையும் பாட்டி பேச்சையும் கேட்டது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த சுதாகரையும் சும்மா விடக்கூடாதுமா. நம்ம ரெஸ்டாரண்ட் அவருக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் பையன் ரொம்ப நல்லவன்னு பொய் சொல்லி ஏமாற்றி இப்படி கல்யாண ஏற்பாடு செஞ்ச சுதாகரை நான் சும்மா விட மாட்டேன்.
நான் தான் வேலை பார்க்குறேன்ல, இனி இந்த சுதாகரை என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக இங்கே பேசிகிட்டு இருக்காங்க இனியாவும். இதுக்கிடையில் இங்கே நிதிஷோட அம்மா ரொம்ப அழுகிறாங்க. சுதாகரும் அங்கே போலீஸ் வந்து நிதிஷை கூட்டிகிட்டு போனதால் உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அங்கே இருக்கிற எல்லாரும் சுதாகரை ரொம்பவே திட்டி அவமானப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட பையனுக்கு நம்ம இனியாவை வேற பொண்ணு கேட்டு வேற வந்ததுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே நிற்க முடியாமல் சுதாகர் கண் கலங்கி கிளம்பிடுறாரு. இங்கே பாக்கியா ஈஸ்வரியவும் கோபியவும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. என்ன அமைதியாக நிற்கிறீங்க? வீட்டில் வச்சு என்ன பேச்சு பேசுனீங்க? என் பொண்ணு மேலே அக்கறை இல்லை, பாசம் இல்லை, ரெஸ்டாரண்ட்டை கூட பொண்ணுக்காக தரமாட்டியான்னு கேட்டிங்களே கோபி. இப்போ அந்த நிதிஷ் எப்படிப்பட்டவனை தெரிஞ்ச உடனே அமைதியாக நிற்கிறீங்களே. நான் உங்கள் பேச்சை கேட்டுட்டு ஏன் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருந்தா நான் வேலைக்குன்னு என்ன செஞ்சுருப்பேன், இல்லை சம்பாத்தியத்துக்குன்னு என்ன செஞ்சுருப்பேன்? குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற அக்கறை எனக்கு ரொம்பவே இருக்குது உங்களை விட. பணம் தான் முக்கியம் நினச்சிங்கல்ல, ஆனால் இனியாவோட வாழ்க்கையில் பணத்தை விட குணம் தான் முக்கியம்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அத்தை, இனியாவோட வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். இனியா என் பேத்தி, எல்லா உரிமையும் இருக்குது, அவளுக்கு கல்யாண ஏற்பாடை நான் செய்வேன்னு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை செஞ்சீங்க அவ்வளவுதான். போதுன்ற அளவு இங்கே ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்து இந்த சுதாகர் வீட்டில் உள்ளவங்களால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட வரைக்கும் போதும் அத்தை. நல்ல வேலை இப்போவே அந்த நிதிஷ் யாருன்ற உண்மை போலீஸ் வரவும் தெரிய வந்துருச்சு. இல்லைனா இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சு அதுக்கப்புறமா போலீஸ் இதை பற்றி சொல்லியிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறது? இந்த கல்யாணம் வேண்டான்னு இனியா எவ்வளோ பேசினா, ஆனால் நீங்கள்லாம் என்ன சொன்னீங்க? இங்கே இனியாவுக்கும் ஆகாஷுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கேன், அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நானும் இனியாவும் சம்மதம் சொல்ல மாட்டேங்கிறோன்னு வாய்க்கு வந்தபடி பேசுனீங்கல்ல. இப்போ தலை குனிஞ்சு நின்னா என்னத்த எவ்வளோ பேசுவீங்க? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கத்த. உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தேன், ஆனால் இனி உங்களை மதிக்கவே கூடாதுன்னு எனக்கு தோணுது. அப்படிப்பட்ட வேலையை தான் கோபி கூட சேர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. இனியாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் இனியாவோட வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு இனியா தான் முடிவெடுக்கணும். அவள் படிக்கணும்னு ஆசைப்படுறா. இப்போ நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த கல்யாணம் நின்று போச்சு. அவங்கெல்லாம் அங்கே நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க? இதுக்காக தான் சொன்னேன். பணக்கார வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு வந்தா உடனே சரின்னு சொல்லாமல் நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒத்து வருமா, இல்லை நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக வாழ்வாளா, அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறதுன்னு இவ்வளோத்தையும் செய்யாமல் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் விருப்பத்துக்கு நீங்களா ஒரு முடிவெடுத்தீங்க. இப்போ தலை குனிஞ்சி கண் கலங்கி போய் நிற்கிறீங்க பதில் பேச முடியாமல். என்ன சொல்கிறது? என் வீட்டுக்கு வந்த இந்த கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டேன்னு பிரச்சனை செஞ்சீங்க. இங்கே இனியாவோட கல்யாணத்தை நாங்கள் தான் எடுத்து செய்வோம், எங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு பிரச்சனை செஞ்சீங்க. என் பேச்சுக்கு அந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் செஞ்சதே நீங்கள் தான் அத்தை. இனி நீங்கள் அமைதியாக இருங்க, நான் முடிவெடுக்கிறேன். போதுமா? அப்படி இருந்தால் மட்டும் என் வீட்டுக்கு வாங்க. இல்லையா கோபி கூட உங்கள் வீட்டுக்கே போயிருங்கத்த. என் முன்னாடி நிற்காதீங்க. உங்கள் 2 பேரையும் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இனியா வா இனியா, இனி நீ நிம்மதியாரு. கண்டிப்பாக உனக்காக இன்னொரு தடவை கல்யாண பேச்சை பேசவும் மாட்டாங்க. இப்படி தேவையில்லாத வேலையவும் கோபியும் ஈஸ்வரியத்தையும் செய்ய மாட்டாங்க. நீ நல்லா படித்து முன்னேறணும், பெரிய வேலைக்கெலாம் போகணும். அதுக்கப்புறமா நீ விருப்பப்பட்ட கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்கிறேன். இந்த அம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு நீ வந்து கண் கலங்கக்கூடாது, நீ மனசு வேதனைப்படக்கூடாது. நடந்தது எல்லாமே நல்லது தான் அப்படின்னு நினைக்கணும். இப்போ போலீஸ் வரலன்னு வையேன், இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடந்திருக்கும். ஏன் உங்கள் அப்பாவும் பாட்டியும் சேர்ந்து என் ரெஸ்டாரண்ட்டையும் அந்த சுதாகருக்கே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சுதாகரை பற்றியும் இந்த நிதிஷை பற்றியும் நம்மளுக்கு தெரிய வந்திருந்தா நம்மளால் தாங்க முடியாத நிலமை வந்திருக்கும்ல. ஆனால் அதுக்கு முன்னாடியே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீ மறுபடியும் படிக்க ஆரம்பி. படிப்பில் மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். அதுக்கப்புறமா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு அழுதுட்டு இருந்த இனியாவை ஆறுதலாக பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே உடனே ஈஸ்வரி கோபிக்கிட்ட, என்ன கோபி இப்படி ஆயிடுச்சு? என் பேத்திக்கு நல்ல ஒரு இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருப்பாருன்னு நினச்சினே. ஆனால் போலீஸ் வந்ததுக்கப்புறமா தானே யார் எப்படின்னே தெரிய வந்தது. அதுவும் இந்த பாக்கியா எவ்வளோ அவமானப்படுத்தி பேசிட்டு போகிறா பாத்தியா? நம்மளால தான் இந்த கல்யாணம் நின்றுதுன்னு சொல்கிறா. எல்லாமே இந்த பாக்கியா சம்பாதிக்கிற திமிரில் பேசிட்டு போகிறா. நானே இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு கல்யாணம் நடக்காமல் ஆயிடுச்சேன்னு அழுதுட்ருக்கேன். ஆனால் பாக்கியாவுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினச்சி சொந்தக்காரங்க முன்னாடிலாம் இப்படி பேசிட்டு போகிறா. இனியாவும் பாக்கியாவும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. உடனே கோபியும், அம்மா
பாக்கியா சொன்னதை நம்ம கேட்டிருக்கணுமா? கேட்காததுனால தான் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது. இங்கே சுதாகர் கிட்ட நிதிஷை பற்றி எவ்வளவோ விசாரித்தேன், நல்ல மாதிரி சொன்னார். அதை நம்பினதுனால தான் இந்த மாப்பிள்ளை தான் இனியாவுக்கு சரியாக வரும்னு நானும் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சேன். ஆனால் இப்படி ஏமாந்து போவேன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. இங்கே பாக்கியா பேசின பேச்சும் சரிதான், நம்மளை நிற்க வச்சு பாக்கியா கேள்வி கேட்டதும் சரிதானம்மா. நாமளாக ஒரு முடிவெடுத்தோம், ஆனால் இந்த கல்யாணம் நின்னதுக்கு நாம தான் நம்ம காரணமாக இருந்திருக்கோம். நம்மளாக பார்த்து கூட விசாரித்து ஒரு முடிவெடுத்திருக்கணும். பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வேற தரணும்னு சொல்லி பாக்கியாவை அவ்வளோ திட்டினீங்களேம்மா, அந்த கோவத்தில் தான் பாக்கியா அப்படி பேசிட்டு போகிறா. இனியாவோட வாழ்க்கையில் எல்லா முடிவையும் பாக்கியாவே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அப்படி நம்ம நினச்சா ஆகாஷை இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா இந்த பாக்கியா. அப்படி நடக்கக்கூடாதுன்னு தானே நாம் இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சோம். அதுலேயும் இப்படி அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சே கோபி அப்படின்னு இனியாவோட கல்யாணம் நிதிஷால நின்னதுனால தாங்க முடியாமல் இங்கே ஈஸ்வரி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் நின்ன சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இனியா. எப்படியோ இந்த கல்யாணம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நான் அந்த நிதிஷை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவும் இல்லை, ஆசைப்படவும் இல்லை, விரும்பவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் அந்த நிதிஷாலேயே நின்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டும் அந்த சுதாகருக்கு போகலை. அதனால் இந்த கல்யாணம் நின்னதில் யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, நானும் என் அம்மா பாக்கியலட்சுமியும் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இனி என் அப்பாவும் என் பாட்டியும் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக தலையிடவே மாட்டாங்க அப்படின்னு இனியா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க.